Hey guys, welcome back our channel. இது நம்ம பேஷண்ட் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாகவே வீடியோ ரெகுலராக போட முடியல. ஏன்னா பேபி இருக்கனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. நிறைய பேர் எடுப்பாங்க, பட் நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா வச்சுட்டு என்னால் சமாளிக்கவே முடியல. ஸோ வீடியோ ரெகுலராக போட முடியல. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் அப்படின்னு சொல்லி நானும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. நல்பமருதி தைலம் யூஸ் பண்ணால் கலர் ஆகலாமா? இப்படி நம்ம ஸ்கின் நிஜமாலுமே பிரைட்டன் ஆகுமா? டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆகுமா? இல்லை ஸ்கேர்ஸ் ரெடியூஸ் ஆகுமா? இது எப்படி யூஸ் பண்ணலாம்? யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது யூஸ் பண்ணால் நிஜமாலுமே நம்ம நல்லா கலராக முடியுமா? எந்த அளவுக்கு கலர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதை எப்படி யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நல்பமருதி தைலம் எதில் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், சீசம் ஆயில் அண்டு டர்மரிக், அமலா, வேர், ஆயுர்வேதிக் பொருட்கள், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்க. இதில் கீழே உங்களுக்கு கொடுக்குற என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜில் பொட்டானிக்கல் நேமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு பார்த்தா ஒன்றுமே புரியாது. ஸோ இதில் இங்கிலீஷில் நான் கீழே கொடுக்குறேன். அதில் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்பவே நேச்சுரலாக ஹெல்த்தியான லுக்கை கொண்டு வரதுக்கும் அது நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களோ இல்லை ட்ரை ஸ்கின் இருக்கவங்களோ இல்லை பிம்பிள் ஆக்னி ஸ்கின் இருக்கவங்க இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு சேராது. இந்த கோகோனட் ஆயிலோ இந்த நல்லெண்ணெய் இதெல்லாம் என் ஸ்கின்ல வந்துட்டால் சேராது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு இது யூஸ் பண்ணக்கப்புறம் கூட ஆக்னி வரலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கூட ஆக்னி வரும். பட் ரெகுலராக 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிம்பிள் ரெடியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக டிஸ்கண்டினியூ பண்ணிடுங்க, யூஸ் பண்ண வேணாம். மேக்ஸிமம் செட் ஆகிடும். ஒரு சிலருக்கு செட் ஆகாமல் கூட போகலாம். அது ஒவ்வொருத்தர் ஸ்கின்னை பொறுத்து இருக்குது. ஸோ ஸ்கின்னை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு சேஞ்ச் ஆகும். ரிசல்ட்டும் அப்படி தான் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பட் நிறைய பேருக்கு இது சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் இது இன்னுமே நம்மளுக்கு ஆயுர்வேதிக்லேயே நம்ம டாப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆயுர்வேதிக்கில் ஸ்கின் பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒன்று தான் இந்த நல்பமருதி தைலம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க வரைக்கும் எனக்கு டார்க் பேச்சஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. பிம்பிள் வந்ததில்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் மட்டும்தான் 1 or 2 பிம்பிள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதுவும் அப்படியே மறைஞ்சிருச்சு. நான் ஒரு 2 year முன்னாடி யூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் என்னால் யூஸ் பண்ணவே முடியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் பேபி பிறந்ததுக்கப்புறம் நான்லாம் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு ஃபேஸ் பேக்கோட ஒழுங்காக போட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நிலைமை. ஆனால் இப்போ கொஞ்சம் அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 1.5 வயசு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின் பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எந்த அளவுக்கு இது ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுதுங்கிறத ரெகுலராக யூசேஜில் அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் ஆல்ரெடி யூஸ் பண்ண ரிவ்யூ வச்சு தான் நான் இதில் ரிவ்யூ பண்ணுறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண ரிசல்ட் வச்சு தான் இதில் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ரிசல்ட் சொல்கிறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட ஸ்கின் பிரைட்டன் ஆகிறது நல்லா தெரியும். மேபி 1 month கூட ஆகலாம் நீங்கள். பட் ரெகுலராக யூஸ் பண்ணணும். உங்களோட ஸ்கின் நல்லா ஒயிட்டன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அது அடுத்து 2-3 டோன்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு 2 டோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஸ்கின் நேச்சுரலாக நல்லா இருக்கும். பட் இந்த பொல்யூஷன், அந்த சன் டேமேஜ் இதெல்லாம் ஆகிறதுனால நம்ம ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சில ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணால் தான் முடியும். அதில் முக்கியமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம பாத் அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளென்சிங் பண்ணிவிட்டு ஆயில் கிளென்சிங் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் ட்ரை ஆகாது. நல்லா க்ளோயிங்காக நல்லா சூப்பராக இருக்கும். அது நேச்சுரலாகவே கொரியனதில் கூட அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் கிளென்சிங் ஆயில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம ஆலிவ் ஆயிலோ இல்லை கோகோனட் ஆயிலோ இல்லை நல்பமருதி தைலம் உங்களுக்கு எந்த ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 30 minutes வச்சுருந்து அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கும்.
ஆயுர்வேதத்தில் இது முக்கியமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ரீசெண்டாக வந்து நான் டாக்டர் ஷர்மிகா சொன்னது வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இது யூஸ் பண்ணிருந்தோமே நம்மளுக்கும் நல்லா தானே இருந்துச்சு. ஸோ அகைன் யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளிப்பிங் காமிக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் நான் மார்னிங் டைம் வந்து எனக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷம் போதும் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ரத்த ஓட்டம்லாம் சீராக இருக்கும். ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்கள் ஸ்கின்னையும் நல்லா வந்து லுக்காக வச்சுக்கும், ஹெல்த்தியாக வச்சுருக்கும். ஸோ மசாஜ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்கின்ல வந்து ஒயிட்டஸ் பிளாக்கஸ் அந்த ப்ராப்ளமே இருக்காதுங்க. ஆயில் கிளென்சிங் பண்ணிங்கன்னா நம்ம ஆயில் கிளென்சிங் அந்த மசாஜில் பண்ணும்போதே உங்களுக்கு அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். 1-2 இருந்தாலும் அது ரிமூவ் ஆகிடும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ்லாம் வந்து தெரியும். எனக்கு வந்து அந்த மாதிரி பிளாக்கட்ஸோ ஒயிட்டஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிகாஸ் நான் வந்து அடிக்கடி ஆயில் கிளென்சிங் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஆலிவ் ஆயிலோ இல்லை நல்பமரி தைலம் எதுனாலும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். வீக்லி வந்து 2 இல்லை 1 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நாம் வந்து நைட்டு தான் எனக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னாலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷோ இல்லை பாத் பவுடரோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எல்லோ டோன் அந்த ஸ்டெயின் வந்து இருக்காது. பட் நம்மளுக்கு இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாத்தில் வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக ஒரு மாதிரி படிஞ்சிடும், கொஞ்சம் கலர் வந்து அந்த மாதிரி ஸ்டெயின் ஆகும். அது மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக விட்டுறலாமா, நம்ம தூங்குறதுக்கு ஃபுல்லாக விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேணவே வேணாம். பிகாஸ் இது ஆயில் ரொம்ப நேரம் நம்ம ஸ்கின்ல விட்டுருந்தாலும் பிம்பிள் வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இதை 1 hour 2 hour வச்சுருந்து கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 15 minutes இல்லை 30 minutes அந்த கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் நீங்கள் ஆயில் வந்து ஸ்கின்ல வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிம்பிள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களும் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆக்னி ஸ்கின் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு ரெடியூஸ் ஆகும், ஒரு சிலருக்கு அதிகமாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்து வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ், ஸ்கேர் அண்ட் டார்க் பேச்சஸ் அண்ட் பிரைட்டன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டோம்ல. ஸ்கேர்ஸில் வந்து எனக்கு பெருசாக வந்து தெரியலை. பட் நான் வந்து சரியாக யூஸ் பண்ணல இல்லையா, இப்போ வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு, ஸ்கேர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு, பிம்பிள் வந்து ஸ்கேர் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதோட யூஸ் பார்த்தாச்சு. இன்க்ரீடியன்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 150 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியர்பை கோட்டக்கல் ஆயுர்வேதா வந்து நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அந்த கோட்டக்கல் ஆயுர்வேதா அந்த பிளேஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கும். இது அடுத்து வந்து குங்குமாதி தைலமும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே இவங்களோட பேஜில் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களோட கோட்டக்கல் ஆயுர்வேதா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நல்பமரதி தைலம்னு டைப் பண்ணி செக் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து இதே ப்ரைஸில் இருக்கும். பட் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக இதுலேயே எக்ஸ்பைரி டேட் இருக்கும், ரொம்ப நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் மேக்கப் ரிமூவராக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்கப் போட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி வந்து ஸ்கின் பிரைட்டன் பண்ணும், நம்மளோட ட்ரீட்மெண்ட்டாக இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெகுலராக 2 நீங்கள் மார்னிங் அண்ட் நைட்டு 2 டைமுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கல்யாணமோ இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வருதோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக 2 டைம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸ்கின்ல இருக்கிற சிவம் வந்து மெயின்டைன் ஆகும். அந்த ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், பிரைட்டனும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிரைட்டன் ஆகும். இதில் வந்து டர்மரிக் இருக்குது. முக்கியமாக டர்மரிக் நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவோம். அடுத்து மஞ்சஸ்தா இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது இதில். ஸோ இதை வந்து ரெகுலராக இந்த மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி 2 டைம் யூஸ் பண்ணி பாருங்கள்.
ரெகுலராக 1 மந்த் ஆச்சு ஒரு 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைமே இல்லைன்னா நீங்கள் வந்து நைட்டோ இல்லை காலையில் ஏதாச்சும் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பட் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை வந்து இதில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நல்பமருதி தைலம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அண்டு இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது புதுசாக இருக்கும், தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சவங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, அந்த தெரிஞ்சதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.